தோத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க மட்டும் நான் ஜெயிச்சிட்டேவா இருக்கீங்க. பெருசா மேட்ச் பாக்குறது இல்லை. ஏன்னா அம்பையர்ஸும் டிசிஷன் ராங்கா கொடுக்குறாங்களா, பிரீச்சே போயிச்சோ இப்படி இறங்கிட்டீங்களா. ரியான் பராக் எல்லாம் பாத்தியா, நல்லா வளர்ந்துட்டு வரான். விஷயமே தெரியாதா, ரியான் பராக் வந்து தோனி கிட்ட அட்வைஸ் கேட்டான். அதுக்கப்புறமா தான் ரியான் பராகே நல்லா ஆடம்பு. அதை விட ஜோஸ் பட்லர் பாத்தியா, ஓப்பனிங்ல இறங்கி லாஸ்ட் வரையும் நின்று ஜெயிச்சு கொடுத்தான். அதுக்கு என்ன சொல்லு. பட்லர் எதுக்கு எப்படி தெரியுமா பினிஷ் பண்ணா, தோனி கிட்ட இருந்து அந்த ஜெர்சியை வாங்கினான். வாங்கினதுல இருந்து தான் வந்து அவன் வந்து அந்த பினிஷிங்கே அவனுக்கு வந்து வர ஆரம்பிச்சு. எல்லா சீசனை விட இந்த சீசன்ல சாம்சன் எப்படி பர்ஃபார்ம் பண்றான், பக்காவா பர்ஃபார்ம் பண்றானா. இந்த வாட்டி வேர்ல்டு கப்ல அவனை எடுப்பாங்க பாரு. சஞ்சு ஏன் அவ்வளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணான் தெரியுமா, தோனி வந்து அவருக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தாரு வீடியோ கால்ல. அந்த வீடியோ கால் காட்டவா, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையாடா, அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்றான்னா அவனோட டேலண்டடா, ஏன்டா அது எடுத்து தோனி சொன்னாருன்னு. கிளாசனோ ட்ரேரஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நல்ல வேலைப்பா நான் சிஎஸ்கேல இல்லை, நான் சிஎஸ்கேல இருந்தா நான் பண்ண பர்ஃபார்மன்ஸுக்கும் தோனி